ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, ஓல்டு பேங்கிள்ஸ் இதெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி தான் போட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிச்சம்பழம்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான். ஸோ அந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுட்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயும் நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிஃப்ட் ரேப்பரோ ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி கூட க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கட்டப்பை ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கை ஒரே சைஸாக இருக்க மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பாக்ஸுடைய உள் பக்கத்தில் ஒட்டி விட்டுருங்க. 4 பீஸையும் 4 கார்னர்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்குடைய மேல் பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த சைடில் பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸை அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அழகாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சிரப் பாட்டில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சிரப் பாட்டில்ஸையும் ஆயில்மெண்ட்டையும் இதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம கபோர்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோக்கு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸுடைய அட்டைகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் 2 பாக்ஸ் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஹைட் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அழகாக கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். மினு சுதர்சன், கோமதி நடராஜன், திலகம் தேவகுமரன், சந்தியா, ரேகா, ஃப்ராங்க்லின், ஷகிலா, தனம், தீபிகா, அன்னபூரணி, லக்ஷ்மி சம்பத், ராஜேஷ், ஆயிஷா அலி, திலகா பழனிசாமி, கோபிகா, சசி அருள், நித்யா, ஏபிபி சேனல், தமிழ், விமலா, மது, சங்கீதா, ரகு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கலர் பேப்பர்ஸை அழகாக அந்த பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கலர் பேப்பர் சூஸ் பண்ணியிருந்தேங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த பேப்பர்ஸை ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். கீழே பார்டருக்கு பிங்க் கலர் பேப்பர் கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை நான் ஒட்டுற மாதிரி அந்த பீஸுடைய ஒரு சைடில் மட்டும், அதாவது 3 பீஸ் கலர் பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸுடைய ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா நான் லைனாக அரேஞ்ச் பண்ண போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றுடைய பாதியில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஓப்பன் பார்த்திங்கன்னா ஒரே சைடில் இருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கிற போர்ஷனும் ஒரே சைடில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த அட்டையுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் 4 கார்னர்லேயும் போட்டுருங்க, சென்டர்லேயும் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக 4 கார்னர்லேயும் கட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இதை நம்ம ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் டபுள் சைட் டேப் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரே ஒரு கார்னரில் ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓல்டு கிளாத்தில் இருந்து அது சுங்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி இந்த டபுள் சைட் டேப்பில் கார்னரில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. அடுத்தது ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை இந்த மாதிரி அந்த கார்னரில் மட்டும் நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ஒரு மணி எடுத்து சென்டரில் பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் கம் பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல ரூமில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். 2 பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூடவே நான் வந்து ஒரு 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுக்கு மேலே வந்து குழந்தைங்க ஏற்கனவே கலர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதுக்கு மேலே இன்னுமே க்ரையான்ஸ் வந்து அப்ளை பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அழகாக பெயிண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக க்ரையான்ஸ் வச்சு கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேங்கிள்ஸை வந்து ஒரு ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி நான் வந்து 5 பேங்கிள்ஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸை வந்து அந்த பேங்கிள்ஸுடைய 5 சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் அழகாக ஒவ்வொரு ஸ்டிக்காக அந்த பேங்கிள்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 3 ஸ்டிக் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம 4வது ஸ்டிக்கையும் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை இப்படியே வச்சிடலாம். அடுத்தது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. இந்த பேங்கிளோட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்க மாதிரி பார்த்து மூடி வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் கலர் டேப்போ இல்லை கலர் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி பெயிண்ட்டோ பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேங்கிள்ஸை ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக இந்த மூடிக்கு மேலே ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஓல்டு பேங்கிள்ஸையும் ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் அது கூடவே கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மொபைல் சார்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு சார்ஜ் போடுற அந்த எண்டுலேயும் மொபைல் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு எண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் வந்து அதிகமாக வளையிறதால உங்களுக்கு அந்த கேபிளுடைய எண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிட்டு அந்த கேபிள் உள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கேபிளில் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும், ஷாக் அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கேபிள் ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அப்படி காசு கொடுத்து வாங்காமல் ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கேப்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான கேபிள் ப்ரொடெக்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அந்த சார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சார்ஜருடைய ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் அழகாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கேப்புடைய ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகாக கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த கேபிளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட் வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கேபிளை உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அழகாக இன்சர்ட் ஆகிடும். அடுத்தது நம்ம ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் மூடியை அழகாக அந்த பிளாஸ்டிக் மூடியோட, அதாவது நான் ஏற்கனவே எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த கேபிளை வந்து அசையாத அளவுக்கு நம்ம அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். உங்களுக்கு கேபிள் வந்து நிறைய பிஞ்சு வெளியே தெரிஞ்சால் கூட அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க, ஒன்றுமே ஆகாது. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக்கை மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கேபிள் ப்ரொடெக்டர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய பிஞ்சு போன மொபைல் சார்ஜரை இந்த மாதிரி நீங்கள் கேபிள் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி சூப்பராக சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பின்னுக்கு பக்கத்துலேயுமே இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.